ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். ஒரு ரோஜா செடி செழிப்பாக வளர்ந்து இந்த மாதிரி நல்லா பூத்து குலுங்கணும்னா அந்த செடியை நடவு பண்ணுறப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற மண்ணும் அதை நடவு பண்ணுற முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நான் ரோஜா செடிகளை நர்சரி மண்ணோட நடவு பண்ணுறதே கிடையாது. அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு தான் நான் நடவு பண்ணுவேன். இந்த மாதிரி ஆற்று மண் மாதிரி நல்ல உதிரியாக இருக்கிற மண்ணில் நம்ம நடவு பண்ணோன்னா இந்த செடிகள் நல்லா பொழைச்சி நல்லா வளருது. ஒரு ரோஜா வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு அந்த நர்சரி கவருக்குள்ளே டைட்டாக மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். அந்த மண் அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோட டைட்டாக இருக்கிறதுனால வேரால் பரவ முடியாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நடவு பண்ணும்போது வேர்கள் சுதந்திரமாக பரவி செடி நல்லா வளருது. ஒரு செடிக்கு வேர் எந்த அளவுக்கு நல்லா பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடி வளரும்னு நமக்கெல்லாம் தெரியும். அதனால் எப்போயும் நான் இந்த மாதிரி தான் நான் நடவு பண்ணுவேன். என்கிட்ட வேறு சின்ன தொட்டி இல்லாததால் இந்த கவருக்குள்ளேயே நடவு பண்ணி ஒரு 10 நாள் நிழலில் வைப்பேன். அதுக்கப்புறமா பெரிய தொட்டியில் மாற்றிடுவேன். நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்கலை பாருங்கள். உயிர் உரங்கள் அப்படி இப்படின்னு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நிழலில் வச்சிடணும். இப்போது நம்ம ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே வந்திருக்கோம். இந்த வேப்ப மரத்தோட இலைகள்லாம் கீழே விழுந்து நல்லா மக்கி கிடக்குது பாருங்கள். இந்த மக்கி போன இலைகளை கொஞ்சம் மண்ணோடே சேர்த்து நம்ம அள்ளிக்கிடுறோம். நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது இந்த மக்கி போன வேப்பிலைகளை சேர்க்கறதுனால நம்ம நடவு பண்ணுற செடி எந்த வேர் பாதிப்பும் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளருது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரிலாம் கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுத்து மண்கலவை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். செடிகளுக்கு உரமாகவும் போடலாம், மூடாக்கும் போடலாம். கொஞ்சம் மண்ணோடே எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு சகோதரி இலங்கையிலேருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு உயிர் உரங்கள்லாம் கிடைக்காதான். நான் அவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன், நான் எப்போவுமே என் செடிகளுக்கு எந்தவித உயிர் உரங்களும் வெளியே வாங்கி பயன்படுத்தினதே இல்லை. என் செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பாக நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்குது. நீங்களும் பார்க்குறீங்க. நம்ம இங்கே வேப்பலை எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான மரங்களில் உள்ள இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மண் தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே நான் செம்மண் எடுத்திருக்கேன். இந்த செம்மண்ணுக்கு பசைத்தன்மையும் இருக்காது, நல்லா உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி மண்ணில் செடி நல்லா வளரும். இன்னொன்று நர்சரி கவருக்குள்ளே ரொம்ப பிசுபாக டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மண். அந்த மாதிரி உள்ள மண்ணில் நம்ம மண்கலவை தயாரித்து செடி நடவு பண்ணோம்னா அந்த செடிகள் வளரவே வளராது. நம்ம எப்போவுமே மண் தேர்ந்தெடுக்கும் போது இதை ரொம்ப கவனத்தில் வச்சுருக்கணும். இந்த ரோஜா செடியை நம்ம வாட்டர் கேனில் தான் நடவு பண்ண போகிறோம். ரோஜா வளர்க்குறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள தொட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப குட்டி தொட்டியில் நடவு பண்ணோம்னா ரோஜா நல்லா வளராது. அடியில் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிடணும். அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி தொட்டியில் தேங்காமல் நல்லா வெளியேறும். மண்கலவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம நிரப்பிக்கலாம். நான் இந்த மண்கலவையை 2 வாரம் அப்படியே மக்க விட்டுட்டேன். நல்லா தண்ணி தெளித்து நிழல் பாங்கான இடத்துல அப்படியே வச்சிடணும். இப்போது நம்ம ரோஜா செடியை நடவு பண்ண போகிறோம். இந்த ரோஜா செடியை 2 வாரமாக நிழலில் தான் வச்சு தண்ணி தெளிச்சிக்கிட்டு வந்தேன். நம்ம மண்கலவையும் நல்லா மக்கி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 வாரம் நல்லா மக்க விடுறதுனால மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டிருக்கும். அதனால் மண் நல்லா வளமாக மாறி இருக்கும். நம்ம நடவு பண்ணுற செடி நல்லா செழிப்பாக வளரும். இப்போ இந்த கவருக்குள்ளேருந்து செடியை எடுத்து நம்ம நடவு பண்ணிடலாம். இப்போ இந்த ரோஜா செடியை மெதுவாக கவருக்குள்ளேருந்து எடுத்து தொட்டியோட நடுவில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி செடிகளை நடவு பண்ணும்போது நல்ல மேல் பரப்பில் தான் நடவு பண்ணணும். நீங்கள் வேறு சேனல்களெல்லாம் பார்க்கலாம், அடியில் கொண்டு போய் நடவு பண்ணுவாங்க. அது நடவு பண்ணி கொஞ்ச நாளில் இன்னும் கீழே போயிடும். அதனால் எப்போவுமே நம்ம மேலே தான் நடவு பண்ணணும். இந்த பக்கத்தில் இருக்கிற ரோஜா செடி கூட நர்சரி மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடவு பண்ணி வச்சுருக்கிற செடி தான். இப்போ லைட்டாக வாடி இருக்குது. இன்னும் 2-3 நாளில் நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ நம்ம நடவு பண்ண ரோஜா செடியை 10 நாள் கழித்து பார்க்குறோம்.
நம்ம நடவு பண்ணுறப்போ இருந்த பூக்கள்லாம் இப்போ காஞ்சிருக்கு. அதனால் அந்த பூக்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எப்போவுமே சின்ன செடிகளை ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். இந்த தொட்டிக்குள்ளே நான் ஒரு 2-3 சாமந்தி நாற்றுகளும் நடவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரோஜா செடி எவ்வளோ அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். செடியை பார்க்குறதுக்கும் ஒரு செழுமை தெரியுது. நிறைய பக்க கிளைகளும் இருக்குது, மொட்டுக்களும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நர்சரி கவரில் இருக்கிற மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு நடவு பண்ணோன்னா இந்த செடிகள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மண் கலவையில் கூட பெருசாக எந்த வித பொருட்களும் சேர்க்கவும் இல்லை. ரொம்ப எளிமையான மண் கலவை தான் தயாரித்தோம். இப்போ நம்ம ரோஜா செடி இந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ நல்லா பூத்துருக்கு பாருங்கள். ஒரு ரோஜா செடியை வளர்க்கணுன்னா மண் கலவையில் இந்தெந்த பொருட்கள்லாம் சேர்க்கணும், இந்தந்த அளவுகள்லாம் இருக்கணும்னு எந்த வரைமுறையும் கிடையாதுங்க. அந்த மண் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்ல மண்ணாக இருக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி தொட்டியில் நல்லா வெளியேறிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ரோஜா வளர்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலில் ரோஜா வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.